ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பறக்க பறக்க வேலை பார்த்து பிள்ளைங்களெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ்னு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. சரி, நம்ம ஒரு தோசை சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு மாவு எடுத்தேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. ஒரு கேரட்டை பார்த்தோன்னே ஒரு யோசனை, சரி அந்த ஒரு தோசையை நம்ம ஊத்தாப்பமாகவே சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நல்லா ஒரு தோசையை ஊற்றி கொஞ்சமாக வெங்காயம், கேரட்டு, இட்லி பொடியெல்லாம் அப்படியே தூவி விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளேயும் வெளியேயும் நெய்யை ஊற்றி முறுமுறுன்னு ஒரு ஊத்தாப்பம் சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சாச்சு. லஞ்சுக்கு பிள்ளைங்களுக்கு செய்யும்போதே சாம்பார் உருளைக்கிழங்கு எங்களுக்கும் சேர்த்து வச்சுட்டேன்னா, ஸோ லஞ்ச் வேலையும் முடிஞ்சதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருவோம் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. மைதா மாவு கொஞ்சம் இருந்தது. ஸோ மைதா மாவில் சுருள் பூரி கொஞ்சோண்டு ஸ்வீட்டுக்காண்டி செஞ்சு வச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக முறுன்னு ஒரு முறுக்கும் சுட்டு வச்சு ஸ்நாக்ஸ் வேலையும் அல்ஹம்துலில்லாஹ்னு முடிச்சிட்டேன். இன்ஷா அல்லாஹ் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் நம்ம சேனலில் போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.